வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சென்ற நிகழ்ச்சியில் பேசினோம், நம்முடைய வாழ்க்கை முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் பற்றி பேசினோம். முக்கியமாக கொரோனாவிற்கு பிறகு இந்த மாற்றம் பல மடங்கு அதிகரித்து விட்டது. கொரோனா ஏற்படுத்திய தாக்கங்களில் மிகப்பெரியதாக இதுவே உலகளாவிய அளவில் மதிப்பிடப்படுகிறது. என்னவென்று சொன்னால், சமூக விலக்கம். மனிதர்கள் கூட்டங்களிலிருந்தும் பொது இடங்களிலிருந்தும் விலகி இருப்பது. இது அன்றைக்கு நிர்பந்தமாக இருந்தது. தனிமைப்படுவது, தனிமைப்படுத்திக் கொள்வது, பிறரை தனிமைப்படுத்துவது, இதெல்லாம் அன்றைக்கு ஒரு அடிப்படையான ஒரு நிபந்தனையாக இருந்தது, நிர்பந்தமாக இருந்தது. ஆனால் கொரோனா முடிந்து இயல்பு நிலை திரும்பிய பிறகும் கூட அது ஏற்படுத்திய உளவியல் தாக்கங்கள் இன்றளவிற்கும் நீடித்திருக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமானது இந்த சமூக விலக்கம், சமூக இடைவெளி என்பது. அது இன்றைக்கு ஒரு வாழ்க்கை முறையாக எப்படி மாறி இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிற போது தான் பல விஷயங்களை நாம் குறிப்பிட்டோம். அதில் முக்கியமாக நாம் பேச வேண்டியது என்னவென்று சொன்னால், ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு அது பரவலாக பல இடங்களில் ஒரு தொழில்முறையாகவும் வாழ்க்கை முறையாகவும் மாறிவிட்டது. கொரோனா காலகட்டத்தில் பல நிறுவனங்கள் இதை தமக்கு சாதகமான ஒன்றாக கருதின. அவரவருடைய வீடுகளிலிருந்து வேலை செய்கிற போது அவர்களுக்கு அலுவலகம் சார்ந்த செலவுகளை நாம் செய்ய வேண்டியதில்லை, அந்த அடிப்படை கட்டமைப்புகளுக்கான செலவுகளை நாம் செய்ய வேண்டியதில்லை என்கிற நிலை உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இயல்பு நிலை திரும்பிய பிறகு கூட வாரத்தில் ஒரு 2 நாள் அலுவலகத்திற்கு வரலாம், 3 நாள் வரலாம், மற்ற நாட்களில் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் என்கிற விதமான ஏற்பாடுகளை ஐடி நிறுவனங்கள் உருவாக்கி இருக்கின்றன. இன்னும் பல தொழில்கள், நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல தொழில்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதை, வீட்டிலிருந்தே வேலை செய்தல் என்பதை ஊக்குவிக்கின்றன. இது உண்மையிலேயே எத்தகைய ஒன்று. ஆனால் பல நிறுவனங்கள் சார்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதில் அதிக நேரம் ஆன்ஸ்க்ரீன், அதிலே அதனுடைய ஊழியர்கள் இருந்தாலுமே கூட அவர்களுடைய வேலை திறன் என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், நீங்கள் நேரடியாக வேலை செய்கிற போது தொடர்ந்து விவாதிப்பதற்கு, உரையாடுவதற்கு, கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆனால் அத்தகைய வாய்ப்புகள் எதுவும் மிக குறைவாகவே ஆன்லைனில் இருக்கிறது என்பதை அவர்கள் காலப்போக்கில் கண்டறிந்திருக்கிறார்கள். நேரடியாக நாம் பணி செய்கிற போது இருக்கிற அந்த வேலைத்திறனின் கணிசமான பகுதி அங்கு குறைந்து விடுகிறது என்பதையும் அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது? ஏனென்றால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. நாம் ஒரு அலுவலகத்திற்கு கிளம்பி வருகிற போது நமக்கு அன்றாடம் ஒரு டிசிப்ளின் உருவாகிறது. நாம் எப்பொழுது கிளம்ப வேண்டும், எப்பொழுது தூங்குகிறோம், எப்பொழுது எழுகிறோம், எவ்வாறு உடுத்திக் கொள்கிறோம், இதெல்லாமே நம்முடைய ஆளுமை பண்பை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவாக வேலைக்கு கிளம்பி செல்கிற அந்த பதட்டங்கள், அந்த ஒரு பயணம் செய்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட இதெல்லாம் ஒரு ரொட்டீன் என்று சொல்லக்கூடிய அன்றாட வாழ்க்கையை மிகவும் பாதிக்கின்றன. அதன் வழியாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஒரு ஒழுங்குமுறையிலிருந்து வெளியே வந்து விடுகிறோம். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றி கூட கவலைப்படாதவர்களாக ஆகிவிடுகிறோம் என்றெல்லாம் ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. அப்படி பார்க்கிற போது மனிதர்கள் சமூகமயமாவது அல்லது ஒழுங்குகளுக்கு உட்பட்டு பணியாற்றுகிற போதுதான் அவர்கள் தங்களை தாங்களே வார்த்து கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த அனுபவம் நமக்கு காட்டுகிறது. வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் என்பது ஒரு விதத்தில் சமூகமயமாதலினுடைய பயன்களை நாம் இழப்பது, உளவியல் ரீதியாகவும் ஆளுமை ரீதியாகவும் என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.